ஹாய்! இன்னைக்கு ஒரு குட்டி மினி வ்ளாக் தான் பார்க்க போறோம். நாங்க 3 பேருமே சேர்ந்து ஜென்னி பர்த்டேக்கு வந்துட்டு கிஃப்ட் குடுக்க போறோம். அவங்க மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஹேப்பி பர்த்டே ஜென்னி! ஹேப்பி பர்த்டே ஜென்னிகா. சீக்கிரம் பிரிக்கா ஜென்னிகா பார்க்கலாம். ஜென்னிக்கு இந்த gift ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அவளோட ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தோம். விஷ் லிஸ்ட்லேருந்து எடுத்து வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ சின்னதாக கொடுத்தாலுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. நம்ம வீட்டில் எல்லாருமே அப்படி தான், தட்சணாவை தவிர அவர் மட்டும் பெருசாக எதிர்பார்ப்பா. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரியே இருந்துருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருமே கேக்கு வாங்க போயிட்டாங்க வண்டியில். ஜாரா குட்டிக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவனுக்கு வண்டினா ரொம்ப பிடிக்கும். அவனையும் கூட்டிகிட்டு போவான்னு நினச்சா அதான் மூஞ்சி திருப்பிக்கிறான். சரி, அவங்க வரக்குள்ளே நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, வடை. அதுவும் பருப்பு வடை அம்மா சூப்பராக செய்வாங்க. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனால் வெங்காயம் கட் பண்ணி கண் எரியுதுங்க. ஸோ இந்த கேக்கை வந்து 10 மணிக்கே வெட்டலான்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே எந்திரிச்சதே 10 மணிக்கு தான். ஸோ லேட் ஆயிடுச்சு. ஜாரா குட்டிக்கு கேக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டான். அவன்கிட்ட இருக்க நல்ல பழக்கமே இதுதான். இந்தா உனக்குன்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சமாக கொடுத்தா தான் சாப்பிடுவான். தட்சணா அப்படியே க்ரீம் எடுத்துகிட்டு நைஸாக ஒழிச்சு வச்சு சாப்பிட்றான். மணி 3 ஆயிடுச்சுங்க கேக்கு வெட்டுறக்கே. ஸோ எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கேக்கு வெட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஜனனிக்கு உங்களோட விஷஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. கேக் கட் பண்ணி எல்லாருமே மாற்றி ஊட்டிக்கிட்டோம். ஆக்சுவலி இந்த கேக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 கேக்குமே எக்லெஸ் கேக் தான் வாங்கினோம். ஆர்டர் போட்டு இருந்தோம். சரி, கேக்கு வந்து முட்டை மிக்ஸ் பண்ணாமல் கொடுங்க அப்படின்னு. போன வீடியோவில் வந்து அம்மா அப்பா வெட்டிங் டேயில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும், மாலை போட்டால் கேக்கு சாப்பிட்லாமான்னு. அதில் வந்து முட்டையை நாங்கள் கலக்கலை. ஸோ சொல்லி தான், ஏன்னா அப்பா மட்டும் விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருந்தோம். ஸோ வடை பாயாசம் நம்ம வீட்டில் ஸ்பெஷலுங்க. சாப்பிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் தூக்கம் போட்டுட்டு படமெல்லாம் பார்த்துருந்தோம். ஒவ்வொரு வாட்டியும் என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் வரும்போது, அதாவது ஒவ்வொரு வாட்டி இல்லை, போன வருஷம் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு பிறந்த நாள்னு சொல்லி சொன்னேன். ஒரு வயசான அம்மா சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ பெருசாகிட்டு பிறந்த நாளில் யாராவது கொண்டாடுவாங்களா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னாங்க. ஆக்சுவலி அவங்க குடும்பத்தில் அப்படி இல்லை போல. பட் அவங்க பொண்ணு பிறந்த நாள் 40 வயசு 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க கொண்டாடினா அது அவங்க பொண்ணாமா. இதே 28 வயசு பொண்ணு கொண்டாடுனா அது ஒரு குத்தம் வாங்கலாமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் கேக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா ஒரு செகண்ட் கேக் வாங்கி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டாடினோம். ஒவ்வொரு வீட்லேயுமே நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஹாப்பியாக. இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க, இன்னியுமா கேக்கு வெட்டுவாங்க அப்படின்னு பழமையெல்லாம் பேசிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாதுங்க. ஆனால் இந்த பர்த்டே வரும்போது அவங்க ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் இப்போ நான் மென்ஷன் பண்ணேன். யாருமே வயசானாலுமே யாருமே மனசை ஹர்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு பொண்ணுன்னா ஒன்று, அடுத்த வீட்டு பொண்ணுன்னா ஒன்று கிடையாது. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.